டுடே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டோடைய இயல் 1 அதில் இலக்கணம் பற்றி தான் பார்க்க போகிறோம். மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். இலக்கணம் என்றால் என்ன? மொழியை தெளிவுற பேசுவோம் எழுதுவோம் உதவுவது இலக்கணம் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். இப்போ அந்த இலக்கணத்தில் நமக்கு என்ன டாபிக் கொடுத்துருக்காங்கன்னா மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். இதை நம்ம பார்க்க போகிறோம். சொற்கள் எழுத்தொலிகளால் ஆனவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொற்கள் என்னது ஆனது? எழுத்தொலிகளால் ஆனவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சொற்களில் புணர்ச்சியின் முதல் சொல்லில் இறுதி எழுத்தும் வரும் சொல்லின் முதல் எழுத்தும் சந்திக்கின்றன. அவ்வாறு சந்திக்கும் பொழுது வரும் அந்த மாற்றம் என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ புணர்ச்சி அப்படின்னா என்ன? நிலைமொழியினுடைய முதல் எழுத்தும் வருமொழியினுடைய இறுதி எழுத்தும் சேருகின்ற போது அவை ஏற்படும் மாற்றம் தான் புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? புணர்ச்சி 2 வகை இருக்குது இப்படி இல்லை. இயல்பு புணர்ச்சி, விகாரம் புணர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? இயல்பு புணர்ச்சின்னா இயல்பாய் வருவது இயல்பு புணர்ச்சி. விகார புணர்ச்சி அப்படின்னா அதில் 3 டைப்ஸ் இருக்குது. தோன்றல், திரிதல், கெடுதல். தோன்றல் மீன்ஸ் புதிதாக ஒரு எழுத்து தோன்றுதல். திரிதல் மீன்ஸ் இருக்கிற அந்த எழுத்தே மாறுபாடாக வருதல். கெடுதல் மீன்ஸ் மறைந்து வருதல். அதுதான் உனக்கு வந்து புணர்ச்சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது ஒரு டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க, பின்னால் பார்ப்போம். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம லைனாக படித்தா ரொம்ப லேட்டாக போகும். அதனால தான் நான் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் சொல்லிட்டு போகிறேன். தமிழ் மொழிக்கு உரியவையும் பிற மொழிக்கு உரியவையும் எவை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அதை தெரிஞ்சுக்கணும். நமக்கு என்னென்ன தேவை? எழுத்து எந்த இடத்துல வரும், சொல் எந்த இடத்துல வரும், எழுத்தில் எந்த எழுத்து முதல்ல வரும், எந்த எழுத்து இறுதியில் வரும், அந்த எழுத்தோடைய வரும் இடம் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே. மொழி முதல் எழுத்துக்கள். மொழி முதல் எழுத்துக்கள் 22ன்னு சொல்லிட்டாங்கப்பா. ஓகே. மொழி முதல் எழுத்துக்கள் 22 என்னென்ன அப்படின்னு அழகாக லைனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உயிரெழுத்து 12மே மொழியினுடைய முதல்ல வரும். மெய்யெழுத்தில் 18 எழுத்துக்கள் இருக்குது இல்லையா? இந்த உயிரெழுத்தில் நம்மளுக்கு எந்த டவுட்டுமே இல்லை. மெய்யெழுத்துக்களில் 18 எழுத்துமே முதல்ல வருமா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டவுட் வரும். வராது. 10 எழுத்து மட்டும் முதல்ல வரும். மீதம் இருக்கிற இந்த 8 எழுத்துக்கள் வராது. இந்த 10 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? காஞா, சாஞா, தானா, பாமாய், யாவா, இந்த 10 எழுத்துக்கள் மட்டும் மொழியினுடைய முதல்ல வரும். இந்த மீதம் இந்த 8 எழுத்துக்கள் ஏன் வராது அப்படின்னா இதெல்லாம் மயங்கொலி சொற்கள். இந்த டா முதல்ல ஓகே, இந்த நா முதல்ல இந்த நா வருமா, இல்லை இந்த லா வருமா, இந்த லா வருமா, இந்த லா வருமா, இந்த நா வருமா, இந்த ரா வருமா அப்படின்னு நம்மளுக்கு குழப்பம் இல்லையா? அதுதான் உனக்கு மயங்கொலி சொற்கள் சொல்கிறாங்க. இந்த மயங்கொலி சொற்களில் மோஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து முதல்ல பயன்படுத்துறது இல்லை. நெக்ஸ்ட்டு ஆயுத எழுத்து சொல்லினோட முதல்ல வருமா அப்படின்னு கேட்டால் வராது. இப்போ இங்கே ஒரு டவுட் வரும் இல்லையா? ஞா, இந்த ஞா அப்படின்றது எப்படி சொல்லினோட முதல்ல வரும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இல்லையா? இந்த ஞா அப்படின்றது அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே கீழே உங்கணம் அப்படின்ற அந்த சொல்லு வரும். அதை வந்து நம்மளுக்கு பழைய அந்த இலக்கணத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த தமிழனுடைய இலக்கண மொழியில் நம்மளுக்கு இந்த ஞனம் அப்படின்ற சொல்ல பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது இந்த மொழி முதல் எழுத்துக்கள் 22 அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? அதை கீழே அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொழி முதல் எழுத்துக்கள் உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 10, ஆக மொத்தம் 22. ஓகே. நெக்ஸ்ட்டு மொழி இறுதி எழுத்துக்கள். மொழி இறுதி எழுத்துக்கள்னால் 24, 22 அங்கே இங்கே 24. உயிரெழுத்துக்கள் 12மே சொல்லுனுடைய முதல்லையும் வரும் இறுதியிலையும் வரும். இது நமக்கு எந்த கன்ஃபியூஷனுமே இல்லை. மெய்யெழுத்துக்களில் இந்த 11 எழுத்து இருக்கு இல்லையா? அந்த 11 எழுத்து மட்டும் சொல்லினுடைய இறுதியில் வரும். மீதம் இருக்கிற அந்த 3 எழுத்து எல்லாமே வராது. ஓகே. மீதம் இது இருக்கும் இல்லையா? அது எல்லாமே வராது. நெக்ஸ்ட்டு குற்றியலுகிற எழுத்துக்கள் தான் சேர்ந்து வரும். குற்றியலுகிற எழுத்துக்கள்லாம் என்னென்ன நம்மளுக்கு எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கு, சூடு, தூ, பூரு, இந்த எழுத்துக்கள் வந்து நம்மளுக்கு இறுதியில் வரும். அதை தான் நம்ம இங்கே நெக்ஸ்ட்டு ஒரு டாப்பிக்காகவே படிப்போம். குற்றியலுகிற இங்கே ஒன்று இருக்கும். ஓகேங்களா? மொழி இறுதி எழுத்துக்கள் இப்போ இங்கே பார்த்தோம் இல்லையா? அதை வந்து இங்கே 11 எழுத்துக்கள் வந்து வந்துடும், இறுதியில் வரும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? மீத இந்த இக், இச், இட், இத், இப், இர், இங்கே இந்த எத்தனை எழுத்து இருக்குது? 6. இந்த 6 எழுத்து மட்டும் நம்மளுக்கு இறுதியில் வராது. இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு டப்பா அழகாக. மொழி இறுதி எழுத்துக்கள் உயிரெழுத்து 12, மெய் எழுத்துக்கள் 11, குற்றியலுகிற 1, மொத்தம் 24.
புணர்ச்சின்னா நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். நிலைமொழியினுடைய முதல் எழுத்தும் வருமொழியினுடைய இறுதி எழுத்தும் சேர்க்கின்ற போது அவங்க ஏற்படும் மாற்றம் தான் புணர்ச்சி அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. தமிழ் குட்டல் அரசி தமிழரசி. இப்போ இங்கே என்ன அது தோன்றுது, அப்போது தோன்றல் விகாரம். நாடு குட்டல் பண் நாட்டுப்பண் அப்படின்னு எழுதுவோம். இப்பு என்னது நம்மளுக்கு புதிதாக ஒரு சொல் தோன்றுது, அப்போ தோன்றல் விகாரம் அப்படின்னு வரும். இதை நீங்கள் அவ்வளோ டீப்பாக போக வேண்டாம். முதல்ல வர அந்த சொல் வந்து நிலைமொழி, அதை வந்து சேர்ற அந்த சொல்லோட பேர் வருமொழி. இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இந்த ரெண்டு தான் வந்து புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். உயிரீறு புணர்ச்சி அப்படின்னா என்னப்பா அப்படின்னு கேட்டால், நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர்மெய்யாக இருந்து அந்த நிற்கிற அந்த வடிவம் வந்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிரீறு. மெய்யீறு அப்படின்னா என்ன? நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து மெய்யாக இருந்தால் அது மெய்யீறு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அது உயிரெழுத்தாக இருந்தால் உயிரீறு, இறுதியில் நிற்கிற அந்த வடிவம் மெய்யெழுத்தாக இருந்தால் மெய்யீறு. எதோட இறுதியில்? நிலைமொழியினுடைய இறுதியில். ஓகே, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மணி குட்டல் மாலை. மணி அப்படின்றது இருக்குல்ல, இன்னு குட்டல் ஈன்னு பிரிக்கிறாங்க. இந்த நீயை இன்னு குட்டல் ஈன்னு பிரிக்கிறாங்க. மாலை என்றது அப்படியே வரும். மணி மாலை. இன்னு வருது இல்லையா, அந்த உயிரெழுத்து வந்து சேருதில்ல, அந்த சேரும் போது அது உயிரீருன்னு சொல்லுவோம். பண் குட்டல் வண்டு இல்லை பண் குட்டல் நீங்கள் ஏதாவது எழுதுக்காங்க. இங்கே பொன் குட்டல் வண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்னு இருக்கு இல்லையா, இது மெய்யீறு. ஓகே, உயிர் முதல்னா ஒன்றுமே இல்லைம்மா. உயிரெழுத்து முதல்ல இருந்தால் உயிர் முதல், உயிரெழுத்து வடிவமாக இருந்து மெய்யெழுத்து முதல்ல வந்தால் அது மெய்யீறு, மெய் முதல், அவ்வளோதான். ஓகே, இதை நீங்கள் படித்து பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். வாழை குட்டல் இலை உயிரெழுத்து வந்துடுச்சா, உயிர் முதல். தமிழ் குட்டல் நிலம் இந்த இந்து குட்டல் இந்து குட்டல் ஈன்னு பிரிப்போம் இல்லையா, இந்து குட்டல் நீயை பிரிப்போம் இல்லையா, அப்போ இங்கே இந்து வந்துச்சா அது மெய்யீறு. நெக்ஸ்ட்டு இது படித்து பார்த்துங்க, உங்களுக்கே புரிஞ்சிடும். எழுத்துக்களில் அடிப்படையில் புணர்ச்சி அப்படின்னா அந்த எழுத்துக்களை வச்சு புணர்ச்சியை 4 இதுவாக பிரிச்சிருப்பாங்க. உயிர் குட்டல் உயிர், மெய் குட்டல் உயிர், உயிர் குட்டல் மெய், மெய் குட்டல் மெய் அப்படின்னு. பாருங்கள், மலை குட்டல் அருவி, தமிழ் குட்டல் அன்னை, தென்னை குட்டல் மரம், தேன் குட்டல் மலை அப்படின்னு அழகாக உங்களுக்கே பிரித்து காட்டியிருக்காங்க. ஒரு வாட்டி படித்து பாருங்கள், உங்களுக்கே புரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு சொற்களின் அடிப்படையில் புணர்ச்சி அப்படின்னா நம்மளுக்கு குருட்டு மனப்பாடமாக இடைச்சொல்ல நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா. தம், அம், ஏம், ஓம், இப்படியெல்லாம் வந்துச்சுன்னா அது இடைச்சொல். உரிச்சொல் வந்துச்சுன்னா பெயரையும் வினையையும் சார்ந்து வருவது உரிச்சொல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதையும் 4 வகையாக பிரிச்சுருக்காங்க பாருங்கள். பெயர் குட்டல் பெயர், பெயர் குட்டல் வினை, வினை குட்டல் வினை, வினை குட்டல் பெயர். இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்து காட்டியிருக்காங்க. பெயர்னா என்ன? நவுனு. வினைனா வேர்பு, அவ்வளோதான். புணர்ச்சி என்பது எழுத்துக்களில் சந்திப்பாகவும் சொற்களின் சந்திப்பாகவும் அமைகிறது. ஒரு 1 மார்க் இது. குற்றியலுகுற ஈறு. நெக்ஸ்ட் குற்றியலுகுற ஈறு அப்படின்னா குற்றியலுகுரம் அப்படின்றது எப்படி பிரிப்போம்? குறிமை குட்டல் இயல் குட்டல் உகரம் அப்படின்னு பிரிப்போம். இந்த குற்றியலுகுற எழுத்துக்கள் என்னென்ன? கு, சூடு, தூப்பூரு. இதை நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா. அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த குற்றியலுகுற ஈறு அப்படி இல்லைன்னா நம்ம வேறு எப்படி கூப்பிடுவோம் அப்படின்னா குற்றியலுகுற நிலைமொழி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ அவ்வளோதான்பா. ஒரு இயலில் இவ்வளோ தான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டே. இந்த லைன் பை லைனாக நான் சொன்ன போனோன்னா 2 ஹார்ஸ் எனக்கு அடிக்கும். அதனால தான் நான் இவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் மட்டும் சொல்லிட்டு போயின்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்டுக்காங்க.